வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்த மக்கள். தேசிய பாதுகாப்பு தினம் தொடர்பாக மக்களுக்கு அறிவிப்பு. ஒன்றிணைந்து செயற்படுவோம் பிரதமர் ஹரணியின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் போராட்டத்தில் குதித்த மக்கள். வைத்தியசாலைக்குள் நடந்த துயரம், இளந்தாயின் மரணத்தில் மர்மம், கணவன் முறைப்பாடு. சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும், தோழி இறுதி பயணத்தில் தோள் கொடுத்த தோழிகள். டிட்வா சூறாவளியால் கண்டியில் 241 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் 650 குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. சற்று முன்னர் குண்டுவெடிப்பு, 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 3 பலி. இன்றைய தினம் டிசம்பர் 25 உலகம் முழுவதும் உள்ள பில்லியன் கணக்கான மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இந்த நாள் கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிப்பதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். இந்த புனித நாள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கருணை, இரக்கம் ஆகியவற்றையும் கொண்டாடுகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது சொந்தங்கள், உறவுகள் ஒருங்கிணைந்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவர். அனைத்து நாடுகளிலும் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் கொண்டாட ஆரம்பித்துள்ளனர். அமைதியின் செய்தியை உலகிற்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கொண்டு நாடுகளில் தற்போது கிறிஸ்துமஸ் விசேட திருப்பலிகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய நாட்டு மக்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்து செய்தியில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கமான மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்துடன் வரவில்லை. முழு நாட்டையும் முழுகிய இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் துக்கம், வலி மற்றும் அமைதியான வேதனையின் மத்தியில் இருந்து வருகிறது. ஆயினும் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தத்திற்கேற்ப இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் வழிநடத்தப்பட்டு நம் நாட்டு மக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டுள்ளனர். அவர்களின் செயல்கள் மூலம் அன்பு, இரக்கம் மற்றும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்கின்ற கிறிஸ்துவின் உன்னத போதனையின் மதிப்புகள் அவர்கள் உலகிற்கு நிரூபித்துள்ளனர். அவர்களின் செயல்கள் மூலம் அன்பு, இரக்கம் மற்றும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்கின்ற கிறிஸ்துவின் உன்னத போதனையின் மதிப்புகளை அவர்கள் உலகிற்கு நிரூபித்துள்ளனர். இந்த நேரத்தில் அனைத்து சமூகங்களும் ஒரு பொதுவான நோக்கத்துடனும் கூட்டு பொறுப்புடனும் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் நமது நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படவும் வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் நிற்கின்றோம். நமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பலரால் கற்பனை செய்யப்பட்ட புதிய நாட்டை கட்டியெழுப்புதல் என்கின்ற பொதுவான இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து அயராது உழைப்போம். மேலும் அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாசைகள் நிறைவேறுவதை உறுதி செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஒரு சிறந்த நாளைக்கான நமது பொதுவான கனவை நனவாக்க ஒற்றுமை மற்றும் அன்பு, இரக்கம் மற்றும் பொறுப்பால் வழிநடத்தப்படும் குடிமக்களாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான நமது நாட்டை உறுதிபோல். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஒரு சிறந்த நாளைக்கான நமது பொதுவான கனவை நனவாக்க ஒற்றுமை, அன்பு, இரக்கம் மற்றும் பொறுப்பால் வழிநடத்தப்படும் குடிமக்களாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பக்தர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து வவுனியா சூடுவெந்தபுலவு கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வவுனியா சூடுவெந்தபுலவு கிராம அலுவலர் அலுவலகம் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் மாலை முன்னெடுக்கப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவினை பாதிக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பலருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு எதிராக பதாதைகளை தாங்கியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். அத்துடன் ஊழலை ஒழிப்பதாக கூறிய அரசாங்கத்திற்கு நாம் வாக்களித்தோம். முன்னைய காலங்களைப் போல் அல்லாமல் பாரபட்ச முறையில் குறித்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50 பேர் வரையில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு IDH மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்த 2 பிள்ளைகளின் தாயான ஷனிகா சமரபால என்ற 37 வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தரமற்ற மருந்துகளை வழங்கியதால் இந்த மரணம் ஏற்பட்டதாக அவரது கணவர் நேற்றைய தினம் அதுகிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவரான ஹோமாகம ஹபரகடாவை சேர்ந்த பசானக மதுசங்க என்பவரை இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். டெங்கு காய்ச்சலுக்காக தனது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து வழங்கப்பட்ட உடனேயே தனது மனைவி நிறைய நின்றுவிட்டது. அவரது இதயம் சுமார் 6 முறை பாதிக்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போது
போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சம்பவத்திற்கான காரணத்தை மருத்துவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. நான் என்ன செய்தாலும் இப்போது எனக்கு மனைவி இல்லை, என் பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கணவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் உணவு ஒவ்வாமையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயது சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் இறுதிக்கிரியைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது சிறுமியின் உடலம் வீட்டிலிருந்து அவர் கல்வி சேற்ற பாடசாலை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்போது தனது நண்பியின் பூத உடல் ஏந்திய பேழியை அவரது நண்பிகளான மாணவிகள் மாத்திரம் தூக்கி சென்றமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னதாக முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமையினால் சுகவீனமுற்ற 12 வயது சிறுமி கடந்த 21ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். எனினும் அவரின் உயிரிழப்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் உரிய மருத்துவம் மேற்கொள்ளாமையாலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் உமாசங்கரை தொடர்பு கொண்ட வேளையில் சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் மாத்திரமே தனக்கு அறிக்கையிடப்பட்டதாகவும் அதற்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நிபுணர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய நிபுணர்களின் விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் உமாசங்கர் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் 241 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 68 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக 114 பேர் காயமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்திகர் ரணவீர தெரிவித்துள்ளார். இந்த பேரிடர் காரணமாக 1959 வீடுகள் முழுமையாகவும் 16,565 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதன் விளைவாக 55,804 குடும்பங்களைச் சேர்ந்த 1,81,335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு ரணவீர, கண்டி மாவட்டத்தில் 23,244 குடும்பங்கள் உறவினர்கள் வீடுகளிலும் மேலும் 2,089 குடும்பங்கள் 95 பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 68% மண் சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிட்வா பேரிடர் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் 368 பிரதான மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதுளை மாவட்ட புவியியலாளர் கர்ஷனி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த மண் சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் 650 வீடுகள் அதி உயர் அபாய நிலைக்குள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பேரிடர் காரணமாக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட கண்டி மாவட்டத்தில் 32 சிறுவர்கள் தங்களது தந்தையையும் 7 சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரை 241 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 68 பேர் காணாமல் போயுள்ளனர். அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் 1959 வீடுகள் முழுமையாகவும் 16,565 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 55,804 குடும்பங்களைச் சேர்ந்த 1,80,335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் சேலத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திகர் ரணவீர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திகர் ரணவீர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் நாளை காலை 8 மணி முதல் 11 மணி வரை காலி ரத்கமவில் உள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் பொதுமக்களின் பங்கேற்புடன் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. 35,000 பேரின் உயிரை காவு கொண்டு 5,000க்கும் மேற்பட்டவர்களை காணாமல் ஆக்கிய பயங்கர சுனாமி பேரழிவிற்கு நாளுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 35,000 பேரின் உயிரை காவு கொண்டு 5,000க்கும் மேற்பட்டவர்களை காணாமல் ஆக்கிய பயங்கர சுனாமி பேரழிவிற்கு நாளையுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இந்த பேரழிவின் 2 நினைவுகள் மற்றும் மரணித்து காணாமல் போனவர்களின் நினைவாக 2012ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 26 அன்று கொண்டாடப்படுகின்றது. அதன்படி ரத்கம விகாரையின் பரளியே விமல தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மத அனுஷ்டானங்களின் பின்னர் நினைவு தீபம் ஏற்றப்பட்டு விழா ஆரம்பித்தும் வைக்கப்பட உள்ளது.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் ஜெலெட்ஸ்கயா வீதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 2 போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் உட்பட 3 கொல்லப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 24 வயதான இலியா கிலிமனோவ் மற்றும் 25 வயதான மேக்சிம் கோர்புனோவ் ஆகிய 2 அதிகாரிகள் காவல்துறை வாகனத்துக்கு அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை தடுத்து நிறுத்த முயன்றபோது அங்கிருந்து வெடிபொருள் சாதனம் வெடிக்க செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 2 அதிகாரிகளுடன் அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொரு பொதுமகனும் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை மாஸ்கோவில் கார் குண்டுவெடிப்பில் ரஷ்யாவின் மூத்த ராணுவ ஜெனரல் ஃபெனில் சர்வரோவ் கொல்லப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே இன்றைய தினம் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்த ஜெனரல் சர்வரோவ் கடந்த ஓராண்டிற்குள் மாஸ்கோவில் குண்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 3வது ராணுவ அதிகாரி ஆவார். முந்தைய தாக்குதலுக்கு பின்னால் உக்ரைன் இருக்கலாம் என ரஷ்யா சந்தேகம் வெளியிட்டுள்ள போதிலும் உக்ரைன் அதனை உறுதிப்படுத்தவில்லை. இன்றைய தாக்குதலுக்கும் முந்தைய சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மாஸ்கோவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.